ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனிதா விலாக்ஸ். இது வந்து மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி எடுத்த விலாக் தான். பொங்கல் அன்றைக்கி நாங்கள் கோயம்புத்தூர் போயிட்டோம். அங்கே மார்னிங் எழுந்து ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு ஃபிஷ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஆஃப்டர்நூன் சமைச்சு சாப்பிட்டதுக்கப்புறமா ஈவினிங்காக வந்து மூவிக்கு தான் போகலான்னு பிளான் பண்ணி மரகஜராஜா படத்துக்கு தான் டிக்கெட் போட்டிருந்தோம். நாங்கள் எங்கே போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோட சித்தி வீட்டுக்கு தான் போயிருந்தோம். மூவிக்கு வந்து நான், என்னோடய ஹஸ்பண்ட், அப்புறம் தம்பி, அப்புறம் சித்தி பையன் வந்து நிஷாந்த் நாங்கள் 3 பேர் தான் போயிருந்தோம். மூவிலாம் பார்த்துட்டு ஈவினிங் வரப்போ ஸ்நாக்ஸ் கொஞ்சமாக சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு மெக்டொனால்ட்ஸ் தான் போயிருந்தோம். எப்போவுமே மெக்டொனால்ட்ஸ் போகும். ஸோ அங்கே எப்படி இருக்குங்கிறது பார்த்துட்டு கொஞ்சமாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்குமே கொஞ்சம் வாங்கிட்டு போயிருந்தோம். நாங்கள் மேரேஜுக்கு அப்புறத்துலேருந்தே கூப்பிட்டுட்டு இருந்தாங்க, நாங்கள் போகவே இல்லை. இப்போ மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ தான் வந்து கோயம்புத்தூர் போயிட்டு அவங்களெல்லாம் பார்த்துட்டு ஒரு 1 டே ஸ்டே பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டே வந்து நாங்கள் சென்னை கிளம்பி வந்துவிட்டோம். அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட்க்கு லீவு தான். பட் நாங்கள் வந்து முன்னாடி நாளே வந்துடலான்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் ஃப்ரைடே தான் வந்து கம்பெனி அவங்க போயிருந்தாங்க. நாங்கள் வந்து கொஞ்சமாக பர்கர், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஒரு கோக்கு வாங்கியிருந்தோம். என்னோடய பையன் ஒரே சேட்டை பண்ணி அந்த கோக்கை வாங்கி குடிச்சிட்டு இருந்தான். நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்த நாள் இங்கே சென்னை வந்ததுக்கப்புறமா என்னோடய பர்த்டே ட்ரீட்டுக்காக நாங்கள் கிரசன்ட் தான் போயிருந்தோம் ஹோட்டல். அங்கே போய் வந்து ரிதனோட சேட்டை தாங்க முடியல. டேபிள் மேலே ஏறணும், அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் எடுக்கணும், அந்த சால்ட் பெப்பர் வச்சுருந்தாங்க அதை எடுத்து விளையாடணும்னு சொல்லி சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான். வெயிட்டர் அதை பார்த்துட்டு அவனுக்கு ஒரு லாலிபாப் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பார்பிக்யூ, அது கூட வந்து ஹனி சிக்கன் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து 2 பரோட்டாஸும் வாங்கியிருந்தோம். ஸோ அதெல்லாம் பொறுமையாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஸோ எங்களோட பொங்கல் லீவ், என்னோடய பர்த்டே எல்லாமே இப்படி தான் போயிருந்தது. உங்களோட பொங்கல் எப்படி போயிருந்ததுங்கிறது வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.